ஓகே, ஸோ எஸ்எஸ்சி கைண்ட் ஆஃப் எஸ்எஸ்சி ஜாப்ஸையும் டிஎன் ஜாப்ஸையும் கம்பேர் பண்ண சொல்கிறீங்க. ஓகே, ஸோ எஸ்எஸ்சி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்துடும். அதில் வந்து சில பே லெவல் இருக்கும். பே 4, 5, 6, 7 இருக்கும். அதில் பே பேண்ட் ஒரு மாதிரி இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மாதிரி ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஒவ்வொரு கவர்மெண்ட் அவங்கவுங்க பே லெவல் வச்சுருக்காங்க. இப்போ குரூப் 4, குரூப் 8, குரூப் 8A, குரூப் 4A அந்த மாதிரி நிறைய கிளாஸிஃபிகேஷன், சப் கிளாஸிஃபிகேஷன் ஒவ்வொரு குரூப்லேயே வச்சுருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட். ஏன்னா நிறைய பேரை உள்ள அந்த கொண்டு வரணும்னு சொல்லி ஒவ்வொரு கேடரில் வச்சுருக்காங்க. எம்டிஎஸ் இங்கே இப்படி கம்பேர் பண்ணுறத விட நான் கம்பேர் பண்ணலாம். ஐஏஎஸ் இருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து யூபிஎஸ்சியில் ஐஏஎஸ் முடிச்சு வரவங்க சப் கலெக்டராக இருப்பாங்க. இன்ஸ்பெக்டராக இங்கே இன்ஸ்பெக்டராக இருக்கிறவங்க அங்கே வந்து தாசில்தார் ரேங்க்குக்கு சொல்லலாம். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக இருக்கிறவங்க டெப்டி கலெக்டர் ரேங்க்குக்கு. ஸோ குரூப் 1ல நம்ம முடிச்சுட்டு டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி ஆகிறோம் இல்லையா, அங்கே வந்து இன்ஸ்பெக்டர் ஆகிட்டு அடுத்த ப்ரொமோஷன் நம்ம போகிறோம் இல்லைங்க. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரோ இல்லை சூப்பர்டென்ட் ஆஃப் ஜிஎஸ்டி அந்த மாதிரி ரேங்க் வந்து டெப்டி கலெக்டர் ரேங்க்குக்கு டிஎஸ்பி ரேங்க்குக்கு ஈக்குவலாக இருக்கும். ஐஏஎஸ் ஐஆர்எஸ் ரெண்டும் சேம். இன்ஸ்பெக்டர் வந்து தாசில்தார் ரேங்க்குக்கு எக்ஸாக்ட்லின்னு சொல்ல முடியாது. ஒரு கம்பேரிட்டிவ் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு கம்பேர் பண்ணுற மாதிரி சொல்கிறேன். எம்டிஎஸ் வந்து ஒரு குரூப் 4க்கு எம்டிஎஸ் வந்து குரூப் 4க்கு ஈக்குவலான்னு சொல்லலாம். பட் எம்டிஎஸ் விட குரூப் 4 விஏஓ செய்கிற ஒர்க் ரொம்ப ஜாஸ்தி. ஒர்க் நேச்சர் ஜாஸ்தி. ஸோ சேலரி வைஸ் கம்பேர் பண்ணலாம், ஒர்க் நேச்சர் வைஸ் கம்பேரே பண்ண முடியாது. ஸோ ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் நான் பண்ணுற ஒர்க்கோ ஒரு டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் பண்ணுற ஒர்க்குமே வேறு. ரேங்க் வைஸ் சேம் தான், பட் நேச்சர் ஆஃப் ஜாப் வேறு. கம்பேரிட்டிவ் பே அண்ட் பர்க்ஸ் வச்சு நம்ம சொல்ல முடியும். அதில் என்ன பிஎஸ்சி ஜாப் என்ன பெனிஃபிட், நம்ம ஹோம் ஸ்டேட் போஸ்டிங், நம்ம ஊரில் தான் நம்ம இருப்போம். சிஜிஎல் எழுதி இப்போ வேறு சிஜிஎல் எழுதி நம்ம ரேங்கிங் ப்ரெஃபரன்ஸ் படி வேறு ஸ்டேட் போஸ்டிங் வாங்கிறது வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதுதான் மற்ற ஸ்டேட் பீப்புள் இங்கே வந்து ஒர்க் பண்ண காரணம் என்னன்னா அவங்க ஊரில் நம்ம ஊரில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுமே அங்கே போய் ஒர்க் பண்ணவும் சான்சஸ் நிறையா இருக்குது. டிஎன்பிஎஸ்சியில் இருக்க பெரிய பெனிஃபிட் நம்ம ஊரில், விச் மீன்ஸ் நம்ம ஸ்டேட்டில் நம்ம ஒர்க் பண்ணலாம். அது ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது.